Assalamu alaikum and hi everyone, welcome back to my channel. Hope வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருமே ரொம்ப சேஃபாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களுமே இங்கே நல்லா இருக்கோம் அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மண்டே ஈவினிங் நைட்லேருந்து தான் நான் vlog எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நைட் பார்த்தீங்கன்னா பீஃப் கறியும் புட்டும் தான் செஞ்சுருந்தேன். அந்த ஒரு ஷார்ட்ஸாக கூட நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் லிங்க் வைக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ண டைமில் புட்டு ரெசிப்பியும் பீஃப் கறி ரெசிப்பியுமே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அதோட ஃபுல் வீடியோவுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் வீடியோ மாதிரி தான் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். ஒரு டே ஃபுல்லாக என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணலாம் அந்த மாதிரி. பட் நான் மண்டே நைட்லேருந்தே இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டியூஸ்டேவும் என்னெல்லாம் சமைச்சேன் அப்படிங்கிறதையும் நான் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது டியூஸ்டே ஆஸ் யூஸ்வல் எப்பயும் போல் எனக்கு மார்னிங் கிட்ஸு ஸ்கூல் ரொட்டீன் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி நான் 5 o'clock அவங்களோட லன்ச் எல்லாம் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிம்பிளான லன்ச் தான் நான் யோசித்து வச்சுருந்தேன். மெக்கரோனி தான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு மெக்கரோனியை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு தேவையான அளவு சால்ட்டும் போட்டுட்டு அதை ஒரு 2 விசிலுக்கு வச்சு எடுத்தால் மெக்கரோனி நல்லாவே பாயில் ஆகி வந்துடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பொட்டேட்டோவும் ஒரு கேரட்டும் எடுத்து ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் பேனில் சேர்த்துட்டு அதையுமே நல்லா ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். தேவையான அளவு சால்ட்டும் போட்டு நல்லாவே ஒரு ஷாலோ ஃப்ரை மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எதுவுமே தேவையில்லை. ரொம்ப ஈஸியான ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு பெஸ்ட்டு ரெசிபி அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து அந்த கேரட்டும் பொட்டேட்டோவும் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற மெக்கரோனியும் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் மாதிரி பிளாக் பெப்பர் சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் உங்கள் கிட்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் நான் சீஸ் கிரேட் பண்ணி போட போகிறேன். நீங்கள் நான் இன்றைக்கி செட்டார் சீஸ் போடுறேன், நீங்கள் மொசரல்லா கூட போட்டுக்கலாம். ஸோ போட்டுட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸில் எடுத்து வச்சிட வேண்டியது தான். இன்றைக்கி கிட்ஸ் லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான் நான் செஞ்சுருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு ஆப்பிள் கொடுத்துருந்தேன். ஸோ வீட்டில் நீங்களுமே கண்டிப்பாக இந்த சிம்பிளான மெக்ரோனி ரெசிப்பியை லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லாவே கிளைமேட் வெயில் அடிச்சுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த டைம் தான் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ் காய வைக்கிறது, அந்த மாதிரி வாஷ் பண்ணுறது, ட்ரை பண்ணுறதெல்லாம் நிறைய வேலையில் இருக்கும். வெயில் அடிக்கக்குள்ளேயே இந்த வேலையெல்லாம் நாங்கள் முடிச்சுப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணி மடித்து வைக்கிற ட்ரெஸ்ஸஸ் நிறையவே இருந்துச்சு. ஸோ அந்த வேலையெல்லாம் நான் குயிக்காக செஞ்சிட்டு இருந்தேன். ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இப்போ தான் நான் கிச்சனுக்கு வந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா 3 மாதிரி வெஜ் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா தேங்காய் பால் தேவைப்படும். நான் இன்றைக்கி கோகோனட் மில்க் பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த 3 ரெசிபியுமே நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். மேங்கோ ஜாம் கறி, எல்லோ பப்கின் கறி, கேரட் பெப்பர் ஃப்ரை தான் நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு பார்த்திங்கன்னா கேரட்டை தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் வெட்டி எடுத்துக்கலாம். மேங்கோக்கு பார்த்திங்கன்னா அதோட தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி ரஃப்பாக அதோட சீடையுமே நம்ம போடணும். பப்கின்க்கு வேறு ஒன்றும் இல்லைங்க, அதோட உள்ள சீடெல்லாம் எடுத்துட்டு தோலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா வெட்டி வச்சுக்கலாம். இப்போ கேரட் பெப்பர் ஃப்ரை தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பேன் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு கடுகு, வெங்காயம், கார்லிக், அதுக்கப்புறமா கரி லீவ்ஸ், ரம்ப இலெல்லாம் போட்டு நல்லாவே வதக்கி நல்லா அது பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பார்த்திங்கன்னா அதில் மஞ்சத்தூளையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம்.
அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சுருக்கிற கேரட்டையும் போட்டு கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் அதுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அது வந்து எண்ணெயிலே பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா எண்ணெயிலேயே அது ஒரு 5 நிமிஷத்துக்கு வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக அதுக்கு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு அதை நல்லா கேரட் வேகிற அளவுக்கு வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த வேகிற கேப்பில் வந்து அடுத்து நம்ம எல்லோ பப்கின் கறி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு கடுகு, கருவேப்பிலை, ரம்பை இலை, வெள்ளைப்பூண்டு, வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். இதில் நீங்கள் தேவைன்னா காஞ்ச மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூளும் ஆட் பண்ணி அதையுமே எண்ணெயில் நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா வெட்டி வச்ச பப்கினையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மாதிரி நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டதுக்கப்புறமா தான் நம்ம வந்து தேவையான அளவு சால்ட்டை போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் மாதிரி கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு 2 விசில் வச்சு எடுத்தால் நல்லாவே வெந்து வந்துடும். ஸோ மூடி போட்டு பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு அடுப்பில் வந்து நம்ம வேக விட்டுறலாம். அதுக்கடுத்து இன்னொரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கடுகு, அதுக்கப்புறமா வெங்காயம் அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம மேங்கோ ஜாம் கறி தான் நம்ம வந்து செஞ்சிட்ருக்கோம். கருவேப்பிலை, ரம்பை இலையெல்லாம் போட்டு நல்லாவே வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பழுத்த தக்காளியாக ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். சின்ன தக்காளியாக இருந்ததுனால நான் 2 தக்காளி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு தக்காளியே போதுமான அளவு தான். அடுத்து பார்த்தீங்கன்னா அது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் மாதிரி மஞ்சத்தூள் போட்டுட்டு அதையுமே நல்லா இந்த எண்ணெயோடு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இந்த தக்காளி, வெங்காயம், இந்த மசாலாலாம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும். ஒரு கலர், ஒரு சின்ன ஒரு உரப்பு தன்மைங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த சில்லி பவுடர் சேர்க்குறோம். அடுத்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ரஃப்பாக வெட்டி வச்ச மாங்காவையும் போட்டு நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் நல்லாவே வந்து இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகி வரட்டும். அந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு ஒரு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இந்த மேங்கோவை. அடுத்து பார்த்திங்கன்னா 2 விசில் வந்ததுக்கப்புறமா நம்ம பப்கின் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்ல பாயில் ஆகி வந்துருச்சு இல்லையா? இந்த ஸ்டேஜில் வந்து லைட்டாக வந்து அந்த பப்கினை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் ஏற்கனவே அந்த கோகோனட் மில்க் பவுடர் காட்டினேன் இல்லையா? அதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் எடுத்து நல்லா ஹாட் வாட்டர் வந்து ஒரு 2 டீஸ்பூன் மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். நல்லா திக்காக இருக்கணும் இந்த மில்க்கு. நம்ம இப்போ செய்கிற 3 ரெசிபிக்குமே பார்த்திங்கன்னா கோகோனட் மில்க் வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து பப்கின் வந்து ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இதுக்கு வந்து ஒரு 1/2 கப் மாதிரி கோகோனட் மில்க் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து இந்த பவுடர் தான் சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் வந்து தேங்காய் துருவி அதுலேருந்து பால் எடுத்து கூட நீங்கள் சேர்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கோகோனட் மில்க் பவுடர் தான் சேர்க்குறேன். ஒரு 1/2 கப் மாதிரி நம்ம பப்கினுக்கு வந்து போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா நல்ல எண்ணெய்லாம் மேலே பிரிஞ்சு வந்துடும். ஸோ வந்து இந்த ரெசிபி வந்து தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த எல்லோ பப்பின் கறியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பப்கின் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து கேரட்டை வந்து நம்ம பார்க்கலாம். கேரட் பார்த்திங்கன்னா நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டீஸ்பூன் மாதிரி நான் வந்து பிளாக் பெப்பர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வர்ற அளவுக்கு இதில் வந்து தேங்காய் பால் வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், இல்லைனா வந்து கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். நல்லாவே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ பெப்பரையும் தேங்காய் பாலையும் நம்ம போட்டு வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு 1 மினிட்லேயே பார்த்திங்கன்னா நம்ம கேரட் பெப்பர் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும்.
ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸாக எல்லாம் இருக்காது, ஒரு இனிப்பு தன்மையோடு இருக்கும். நம்ம பாலெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா கண்டிப்பாக வீட்டில் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நல்லா நம்மளோட மாங்காவும் வதங்கி வந்துருச்சு அந்த எண்ணெயில். இப்போ நம்ம கேரட்க்கும் பப்கின்க்கும் ஊற்றிட்டு பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து கொஞ்சம் தேங்காய் பால் இருக்குது, அதை தான் வந்து இந்த மேங்கோக்கு நம்ம ஆட் பண்ணி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் வந்து அதே கப்பில் ஒரு 2 கப் வந்து தண்ணி சேர்த்து இந்த மாங்காவை வந்து நல்லாவே நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ரவ் மாங்காய் வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்கும் இல்லையா, அதை நல்லா வெந்து சாஃப்டாகிற அளவுக்கு மூடி போட்டு நல்லா இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். மேங்கோ வெந்து வர கேப்லேயே பார்த்தீங்கன்னா நான் வெசலெல்லாம் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ வேக போட்ட மேங்கோவும் பார்த்தீங்கன்னா நான் அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லாவே வெந்து வந்துருச்சு இல்லையா. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு, அந்த பல்ப் எல்லாம் நல்லா தெரிகிற அளவுக்கு வெந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதே கப்பில் பார்த்தீங்கன்னா 1 கப் மாதிரி நான் வந்து சுகர் போட்டுக்கிறேன். சுகரை சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். லோ ஃப்ளேமில் கொஞ்சமாக நீங்கள் மூடி போட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்திங்கன்னா நல்லா அந்த சுகர் எல்லாம் கேரமலைஸ் ஆகுறது வந்து அப்படியே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா ஃபுல் ஃப்ளேம் வச்சு நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆகி அந்த பல்ப் எல்லாம் நல்லா சுகர் எல்லாம் கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மேங்கோ ஜாம் கறி. ஸோ இதெல்லாம் வேலையெல்லாம் முடித்து டைமுக்கு நான் முடிக்கிற டைமில் பார்த்தீங்கன்னா லியானும் எழும்பிட்டாரு. கண்டிப்பாக நீங்களுமே இந்த 3 ரெசிபியும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணால் கமெண்ட் பாக்ஸில் என்னோட உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணிக்கோங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி வெஜ் லன்ச் மெனு. ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு நல்ல வீடியோஸில் நம்ம மீட் பண்ணலாம். பாய், டேக் கேர்.